அப்பா அடிச்சா நீ அப்படியே போயிடுவியா? என்ன ராகவா, பாவம் கண்மணி உனக்கு எத்தனை வாட்டி போன் பண்ணா, எவ்வளவு தவிச்சு போயிட்டா தெரியுமா? நீ ஏன் அவ போன் கூட எடுக்கவே இல்ல? விடாத்த, அதான் வந்துட்டேன்ல. டேய், உனக்கு என்னதான்டா பிரச்சனை? எதுக்கு இப்ப தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு இப்பெல்லாம் யாரையும் பயமுறுத்தாதரா. சரிடா, நீ அவர் அடிச்ச கோவத்துல தான் நான் போனேன். போன் எடுத்து ஒரு வார்த்தை, நான் இங்கதான் இருக்கேன், காலையில வந்துடுவேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? ஏன் நான் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? டேய், நான் யார்கிட்டயும் புதுசா கடன்ல வாங்கல சாமி, வாங்கல. டேய், என்னடா இது? ஒன்னா இருக்க குடும்பத்துல என்ன வார்த்தை எல்லாம் பேசுற நீ? இப்ப அவன் என்ன கேட்டுட்டான்? அத்த போதும் விடு. நீ எப்போ அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ? நான் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது? சொந்த வீட்லயே மரியாதை இல்லாம போச்சு. கூட பிறந்த தம்பிங்க என்ன மதிக்க மாட்டானுங்க. அப்பா என்ன சுத்தமா வெறுத்துட்டாரு. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? என்னடா காரணம்? உன்கிட்ட இருக்கிற கில்ட், குற்ற உணர்ச்சி, ஈகோ, இது எல்லாமே தான்டா காரணம். ஓ, அப்ப என் கோவத்துக்கெல்லாம் நீங்க இப்படிதான் பேர் வச்சிருக்கீங்களா? டேய், நீ இப்படிதான்டா பண்ணிக்கிட்டு இருக்க. கார்த்தி, நான் என்ன புரிஞ்சிருக்கேன் தெரியுமா? பணம். உங்ககிட்ட எல்லாம் பணம் இருக்கு, நீங்க தனியா தொழில் பண்றீங்க. என்கிட்ட அந்த மாதிரி பணம் இல்லல்ல, எனக்குன்னு ஒரு கடை இல்லல்ல. அதெல்லாம் இருந்திருந்தா என்னை யாரும் இப்படி பேச மாட்டீங்கல்ல. மாமா, அப்படியெல்லாம் யாருமே யோசிக்கல மாமா. நீங்களே ஏன் மாமா? இருந்தா உனக்கு தெரியாது, என் வழி எனக்கு தான் தெரியும். விவரம் தெரிஞ்சு இத்தனை வருஷமா காவேரி டெக்ஸ்டைல்ஸ் அப்பா கடையில மட்டும் தான் இருந்திருக்கேன். எனக்குன்னு நான் மாச சம்பளம் எடுத்திருந்தா இப்ப இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? இந்தா இவன் இப்பதான் திருந்தி ஒழுங்கா வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வார்த்தை நான் அவனை தப்பா பேசியிருப்பேனா? எவ்வளவு பிரச்சனை பண்ணிருப்பான்? நான் என்னைக்காவது மூஞ்சியை காமிச்சிருக்கேனா? என் தம்பிங்கிற பாசத்தோட தான் நடந்திருக்கேன். ஆனா இப்ப